என்பதை குறைந்து அடைத்துக் கொள், சித்திரவதை சிறுவையின் ஒரு அடி இருந்தாலும் சீரான இந்த வெளியிலிருந்து வாடகத்தை நடக்க மாட்டோம். நாங்கள் இந்தியாவை பொறுத்த மட்டில் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் முஸ்லிம்கள். நாங்கள் மடியும் போது ஒரு முஸ்லீமாகத்தான் மடிவோம், ஒரு முஸ்லீமின் மடியில் மடிய வேண்டும். அது 1000 சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்தாலும் சரி எங்களை பிறகுபடுத்த முடியாது. உங்களோடு நாங்கள் காட்டுகின்ற சகோதர வாஞ்சை, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், எந்த கட்சியிலும் நான் உறுப்பினராக இல்லை. இருந்தாலும் நான் பல கட்சிகளுக்கு அனுதாபம் கூட்டம் போட்டு ஒழித்துக் போனவன். இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் ஆதரவு தருகிறோம். இன்று நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஒரு நிமிட நேரத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய பரம்பரை வாழுகிறதோ அத்த பரம்பரை வாழும் வரை இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதற்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டே இருப்பார்கள், நன்றியை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். எங்கோ பேசுகிற பெர்னாட்ஷாவின் பேச்சை நீங்கள் பேசியது போல் இன்னொரு காலத்தில் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் என்று ஒரு காலத்தில் நாங்கள் பேசக்கூடும். நாளைய தலைமுறையினருக்காக நீங்கள் இன்று ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள். ஒரு நல்ல மாற்றம், குட் சென்டர். இது ஒரு ஆரோக்கியமான முன்னேற்றம். இப்படி உள்ளவர்களை பிரிக்க நினைக்கின்ற சூழ்காரர்கள், சதிகாரர்கள், அவர்கள் தான் தோற்றுப்பாவார்கள் தவிர எங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் என்றும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் நடந்து கொண்டே வருகிறோம். அந்த பிரெட்டர்னிட்டி, அவர்களே கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பகுத்தறிவு கழகம் எங்கு பிறந்ததோ அந்த ஊரிலே குடியிருந்து வருகிறார்கள். அவர்கள் சமூகத்திலே ஒரு திருமணத்தை நான் பார்க்க சென்றேன். நான் எந்த திருமணத்தை பார்த்தவன் அல்ல, இவங்க சேர்ந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. எனக்கு ஒண்ணு நடத்தான் ராத்திரியில். அப்ப என்ன பண்றான், அண்ணன் தானே நம்ம கல்யாணம் தங்கச்சி அங்கச்சாக்கெல்லாம் வேற ஒருத்தருக்கு என்ன கல்யாணம் வச்சுக்கோங்க. என் தங்கச்சியை கூட்டிட்டு ராத்திரி அந்த கவுண்டர் கல்யாணம்னா அவங்க சிஸ்டர் கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டு மறுக்கா ஒரு கல்யாணம் மாதிரி நடத்தி அவங்களுக்கு கல்யாணம் வச்சு அந்த சகோதர வாஞ்சி உண்டு பண்றான். அங்க அருமக்காரனட்டம் வச்சோம், ஐயரை வச்சு மாட்டான். அதை கொண்டு போய் அழைப்புதல் கொடுக்கிறது யார் தெரியுமா? நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி பிலால் ரலியல்லாஹு தஆலா என்ற அடிமை இருந்தார், ஒரு கருப்பர் இருந்தார். இன்று கூட ஆப்பிரிக்காவில் இருந்து விடுதலைக்காக நம்ம நாட்டு பிரதமர் தான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டில் கொக்கா பிறந்தால் இவர் குரலுக்கு கோதுமை தேடி கவலை நமக்கு சட்டத்தை போட்டு கொடுத்தாரு. எப்படி போய்க்குவோம், எங்களுக்கு வேண்டி எங்க நெறியில கூட கை வைக்காது, நீங்க நாசமா போங்க கவலை. ஏன்னா இது எங்களுடைய மார்க்கம் அல்ல, எங்களுடைய இறைவனால் அருளப்பட்ட மாற்றத்தை அந்த சப்ஜெக்ட் விட்டுவோம். இவங்க அந்த இலட்சியம் செய்யும் போது அந்த அருமக்காரமா இருந்து சீர் செய்வோம். அப்ப அழகான மங்கள வாழ்த்து பாடுவோம். அதையும் மொழிபெயர்த்து பாருங்க, இந்த ஐயன் சொல்ற மந்திரத்தையும் மொழிபெயர்த்து பாருங்க. அப்போ அத பத்திரிகை கொண்டு போறதால நாவிதர் பாருங்க, நாவிதர் தெரியல, கொஞ்சம் புரிஞ்சு விட்டாருல, ஏதாவது திருமண இன்டிமிடேஷன் நேரத்தை போட்டுவாங்க. அது ஒண்ணு ஜாதி பெயர் இல்ல, தொழில் பெயர் தான். நாவிதர் பார்கர் இருக்கார்ல, அவர் தான் எடுத்துட்டு போய் என்னவா சுஜாதான் ஒரு பொம்பளை ஏதோ வீட்டுல எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் பரிசு மாதிரி இருந்தாலும் புடிச்சு கேட்டு போயிட்டேன். அப்புறம் என்ன பண்றது, நான் கொண்டு 25,000 முதலமைச்சர் கூட அப்பதான் தப்பிக்க முடியும்னு கொடுத்தாங்க. அப்படி சட்டத்துல ஊறப்பட்டேன். அப்படி சொல்லக்கூடாது, சட்டத்தின் செல்ல பிள்ளைகள் நிறைய நம்ம நாட்டில் உண்டு. சட்டமே பிரிஞ்சு வைக்கிறா நம்மள. இங்க வைத்தியார போய் சட்டம் இருக்கோம், மெதுவா மாத்திக்குவாங்க. இனிமேல் இஸ்லாம் இங்கு வாழ்வதா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல, இஸ்லாம் தான் ஆள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இருந்தா இன்னும் 100 பவுன் போட்டு அம்மா நீங்க போகமா தைரியமா இங்க இஸ்லாமிய சட்டம் இருக்கு, உங்களை எவ்வளவு தொட்டா கண்ணில மண்டி அடிச்சு மோட்டாய் சொல்லலாம். இந்திய பிரிவுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சப்பன் போட்டு வெளியே போயிட்டா என்ன திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் லாஸ்ட்ல குத்தி போட்டானா, கையெல்லாம் கொண்டு போயிட்டானா? ஐயோ சப்பன் போட்டு இல்லையா, அவர் பந்தவஸ்து போயிருக்கிறார், கோயம்புத்தூருக்கார வந்திருக்கிறாங்க. நான் என்ன வந்தேன், காத்தால வரணும், காலையில் போவான். இது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் டீல் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இது அவரு டீல் பண்ணி இவரு டீல் பண்ணு வருவான். போட்டோக்காரனை கூப்பிட்டு வருவான். 2 போட்டோ இருக்கான், பணத்தை போட்டு அதுக்குள்ள ஒரு அருகி கொடுத்து போயிடும். அப்புறம் போஸ்ட் மார்ட்டம் தான் இவ்வளவு. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. குற்றவாளியை கொடுத்தானா கட்டி வச்சானா 10 பேர் அடிய ஒரு கல் அட்டி மண்டல் 80 அடி கசையில ரோட்ல கட்டி காருமே இடி இடிப்பான். அதை டிவியில் 4 பேர் பார்த்தா பொம்பளை தொடுவானா எங்கேயாவது அரவணாட்டில்
சொல்லுங்க, இஸ்லாமிய சட்டத்தில் உங்களுக்கு பாதுகாப்பா? இந்தியன் பீனல் கோட் சட்டத்தில் பாதுகாப்பா? இந்திய பீனல் கோட் சட்டத்திலமா என்ன சொல்றதுன்னா, ஒரு கணவன் நினைச்சா எந்த பொம்பளையும் ஏமாத்திட்டு போயிடலாம். சட்டப்படி பார்த்தா இந்தியன் பீனல் கோட் ஆக்ட்ல தான் எந்த பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப கமலஹாசன் என்ற ஒரு நடிகர் என்ன பண்ணா, பொண்டாட்டி விட்டு வேற பொண்டாட்டி கேட்டான். பொண்டாட்டின்னு சொன்னா பயோ கம்மி வந்துடுவாங்க, அதாவது பாலி கம்மி வந்துடும். இருக்கார 2 பொண்டாட்டி கட்டுறது இந்திய பீனல் கோட், இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றம். அதனால அவன் என்ன பண்ண, ஏண்டா பொண்டாட்டின்னு சொல்லணும்னு ஓட்டு. பொண்டாட்டின்னு சொன்னதான் சட்டம் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அது என்ன பண்ணி போட்டான், நான் அவனுக்கு புருஷன் இல்லை, அவன் எனக்கு பொண்டாட்டி இல்ல, அவன் வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு நான் அம்மா. சரிகா வகுப்புல சரிகான்னு ஒரு இந்தி நடிகா, அவன் வயிற்றுல வர்ற பிள்ளைக்கு இவன் அப்பனா, ஆனா அவனுக்கு புருஷன் இல்லைன்னா. இப்படி சொன்னா நாட்டில் அகலிகள் தான் தெரியும். அவன் சட்டத்தால் தண்டிக்கப்படல. ஆனா இதே சட்டம் 1976ஆம் ஆண்டு கிங் ஃபைசல், சவுதி அரேபிய நாட்டின் மன்னர் கிங் ஃபைசலுடைய மகள் பெண்ணுக்கு திருமணம் செய்யும் போது கூட, நான் இன்னும் ஒரு கல்யாணத்தை பார்த்ததில்லை, புத்தகத்தில் படிச்சதான், குற்றம் தான் மன்னிச்சுக்கோங்க, கரெக்டா உடனே கரெக்டா காஜத்து உலமாக்கள் இருந்தீங்கன்னா, உலமாக்கள் நீங்கள் எல்லாம் விழுது பயிரிடுகிறவர்கள், பயிரை நீங்கள் செலுத்தீர்கள். என்னோடது உலமாக்கள் மாறுபட்டது. நான் எப்படின்னா நோய் கிருமி வரும்போது அடிக்கிற பாலிடால் விஷம் மாதிரி, அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டா இருக்கேன், கொஞ்சம் சவிச்சுங்க, நல்லா இருக்கா, சபு செய்யுங்க. நீங்க சபு செய்யலாம், அதை பத்தி கவலை என் கடமை நான் செஞ்சுட்டு போயிருக்கேன். எனக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்ல போறல, நான் தான் சொல்ல போறேன். நீ குரல் குடிச்சா, நாமல்ல நான் குரல் எல்லாம் குடிச்சேன், இந்த மாதிரி போட்டு வெயிலாக எல்லாம் கபர்ல போட்டு போச்சுங்க. எனக்கு கபன் போட்டுவான ஆர்டர் எல்லாம் போட்டு அறுப்பீங்களா, கபன் ஆயிரும். கபனே போனவா இதே போதும், ஒரு 50,000 ஆர்டர். அப்போ ஏதோ சப்ஜெக்ட் சொல்ல வந்து மறந்துட்டேன். திருமணம் செஞ்சுட்டான் கிங் ஃபைசல். கிங் ஃபைசல் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இஸ்லாமிய சட்டத்துல 2 வக்கீல் போனோம் போய் மாப்பிள்ளைங்க இருப்பார், அங்க போய் பொம்பளைக்கு போய் இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, இன்னார் மகனும் அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த பொம்பளை வந்து அங்க இருந்து சரிக்கு அந்த பக்கம் இருந்து வக்கீல் 2 பேர் போன இருக்கா, வக்கீல் அட்வொகேட் இல்ல சொல்லுங்க, அந்த மாதிரி 2 பேர் போய் அந்த பொம்பளை கேட்பாங்க. அந்த பொம்பளை வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லணும், இதெல்லாம் பேசாம இருந்தாலும் மௌன சம்மதம் கிடையாது. உடனே இவங்க வந்து நிக்காவுக்கு பதிவாங்க. முதல்ல கேட்கறது யாருக்குன்னா மாப்பிள்ளை பையன் இல்ல, பெண்களுக்கு தான். பொண்ணு பார்க்க போறது யாரு தெரியுமாமா, நாங்களே போய் பார்த்துக்கிறது இல்ல, எங்க அக்காலோ தங்கச்சியோ நம்மளால போய் தான் பொண்ணு பார்த்து. ஏன்னா கணவனோடு மனைவி வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு மர்மமான வாழ்க்கை. காலை முதல் மாலை வரை இவ வாழ வேண்டியது அக்காவோட அம்மாவோட தான். அவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் நாங்கள் போட்டு பார்க்கிறோம். அதை விட என்ன உரிமைகளை இன்னொரு மதம் வழங்கி விடுகிறது என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. வழங்குகிறது என்றால் வாழ்த்துகிறோம். இருந்தாலும் நாங்கள் இதிலிருந்து மாறுபடாத ஒரு வெறி பிடித்த கூட்டம் அப்படித்தான் இருக்க எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நான் ஒரு மத வெறியன், அதுல ஒண்ணு எந்த கிரிமினல் சட்டம் போட்டினா அதை நான் மாற்றி சொல்ல மாட்டேன், நான் ஒரு மத வெறியன் தான். நீ தூக்க கொடுத்தாலும் நான் திருப்பி சொல்ல மாட்டேன், நான் ஒரு மத வெறியன். அவங்க உனக்கு இந்திய மொழியில வெறி இருக்கு, எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வெறி இருக்கு. அது ஓன் கான்ஸ்டியூஷன் ரைட்டு, இது ஏன் கான்ஸ்டியூஷன் ரைட்டு, இவங்க ஒப்புவிட்டாரா? நாங்கள் 800 வருடம் ஆண்டு இது எவமான ஆள்லாம். நாங்கள் மத தகிப்பு தன்மை உள்ளவர்கள். இஸ்லாம் இந்தியாவை ஆண்டதா என்றால் இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் இந்தியாவை 800 வருடம் ஆண்டோம். இதுவரைக்கும் நாங்கள் மைனாரிட்டியா தான் இருக்கோம். 11% 200 வருஷம் ஆள்றதுக்குள்ள 26% கிறிஸ்தவ மார்க்கம் பரவிட்டு, நாம 11% தான். இன்னும் நம்ம 800 வருஷம் ஆண்டும் இந்தியாவை பிரம்மபுத்திராவை விட்டு வச்சோம், காசி விசாலாட்சியாகவே விட்டு வச்சோம், காஞ்சி காமாட்சியம்மனாகவே விட்டு வச்சோம். மதவெறியர்களாக நாங்கள் இருந்திருந்தால் அதை காசி விசாலாட்சிக்கு பதில் கரீம்பாய் நகராக மாற்றி இருக்கிறோம். அன்று முதல் கங்கை நதியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தில் போர்ஸ் கிடையாது. பெண்ணுக்கு பர்மிஷன் கேட்கணும். ஒரு பெண்ணுக்கு தன்னோட மாப்பிளையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவ கருத்தில் கூட வேணான்னு சொல்லலாம். சொன்ன உடனே அந்த உலமாக்களை எதிர்த்து. அப்படி இருக்கும்போது கிங் ஃபைசலுடைய மகள் ஒரு இரவு தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட
காதலனோடு ஓடி விடுகிறார். காத்தால பிடிச்சு கொண்டு தீர்ப்பளித்து தங்க வாரியை வெட்டி போட்டாங்க. எதுக்காகனா அவ கணவனை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு. ஆனால் ஒரு இரவு திருமணமாகாத ஒரு ஆணும் பெண்ணோடு இருந்த குற்றத்திற்காக விபச்சாரமாக கருதப்பட்டு நடு ரோட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு அவள் வெட்டப்பட்டார். அதையும் இந்த கமலஹாசன் ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கமலஹாசனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னா, சரிகாவுக்கு நாம் புருஷன் அல்ல, அவன் வயிற்றுல வர்ற பிள்ளைக்கு நான் அப்ப. அப்போ இந்திய பீனல் கோட் சட்டத்தின் இன்னொரு பகுதி என்ன சொல்லுகிறது? ஒரு ஆணும் பெண் தனித்து பேசிக் கொண்டிருந்தாலே அதுக்கு அட்டம் படி தப்பு. அடல்ட்ரி இதை சார்ஜ் பண்றாங்க. ஏன்டா அந்த அடல்ட்ரி படி இன்னும் அவனை சார்ஜ் பண்ணல? எப்படா பார்த்தா பிள்ளை கட்ட முடியும்? லெட்டரா செஞ்சாரா அப்படின்னு பார்த்தவங்க இன்ஃபெக்ஷன் கட்ட முடியுமா? இப்படி ஓட்ட சட்டத்தை வச்சிருக்கிற இந்திய பீனல் கோட் சட்டம் எங்கே? இந்திய பீனல் கோட் சட்டப்படி ஒரு இந்து பெண்ணை மனம் விவாகரத்து செய்ய மொத்த கருவாசி இருந்தாலே போதும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் 4 சாட்சிகள் வேண்டும். அந்த சாட்சிகளை நிரூபிக்காவிட்டால் 80 கஃபே அடிப்பான். அதுக்கப்புறம் அவர் சாட்சியை நிரந்தரமா ரத்து செய்யணும் திருக்குறானிலேயே அல்லாஹ் நேரடியாக குறிப்பிடுகிறார். இவங்க ஒரு 4-5 பேர் பாப்பார பசங்க உள்ள வந்து நம்மளெல்லாம் இந்துக்கள், நீங்க எல்லாம் இந்துக்கள் தெரிவிக்கலாம். இந்துக்கள் என்பது வேறு, தமிழர்கள் வேறு. தமிழனுடைய பண்பாடே ஒரு தனி கலாச்சாரமான, அதுல எங்களுக்கு மாறுபாடே கிடையாது. நாங்க தமிழனுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கிறோம். இந்த இந்துக்காரே அதிகம் சொன்னா அவனையெல்லாம் நாங்க ஏற்றுக்க மாட்டோம். எங்களை வச்சுனா நாங்க உதைக்கத்தாண்டா செய்வோம். அது சட்டப்படி குற்றமா இருந்தாலும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கத்தாண்டா செய்வோம். காரணம் என்னன்னா, இவங்க அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கத்திற்காக மார்க்கத்தை புறம்பாக பேசுவோவனை அன்பாக குறித்து முடிஞ்ச வாயில சொல்லிப்பாரு, இல்லைன்னா தடுத்துப்பாரு, நடத்தியா திருத்திப்பாரு, இல்லைன்னா கையால தடுத்துப்பாரு, இல்லைன்னா நாங்க சாப்பிடலாம். அதனால நாங்க நீங்க தான் சொல்லி 4 ராமகோபாலன் சொல்லியும் எங்களை மாதிரி நீங்களும் வெறிபிடித்தவர்களாக இருங்கள் தமிழர்களே. பாருங்க, குர்ஆன்ல எல்லாரையும் மூமின்களே, முஸ்லிம்களே, நம்பிக்கையாளர்களே. ஆனா இந்த பாப்பாரப்ப எங்க இருந்து ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்து திராவிடர்களை அழித்துவிட்டு தலை நிமிர்ந்து நாகரிகத்தின் உச்சகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த திராவிட பாரம்பரியத்தை அழித்துவிட்டு ஆயுதத்துக்கு அவனை பணிய வைத்து இவனை ஏதியனாக்கி அவனை தேசியின் மகனாக்கி இன்று வரை சூத்திர பட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பெண்மணி வேலையேறி சொல்லக்கூடிய அளவுக்கு வைத்து விட்டு சென்றார்கள். இன்னைக்கு அவனுக்கு தான் வெள்ளு பண்ணி எங்கள்கிட்ட தான் மோதல். நீங்க உங்களுக்கு சரியான இடம் நாங்க தான் எங்களுக்கு குர்பான் கொடுத்தே பழகிட்டோம்டா வருஷம். அதுக்காக எங்களுக்கு அறுக்கிறோம் இருக்கிறாங்க வந்தா விடமாட்டோம். அது நேர 10 வருஷம் நாங்க குர்பான் கொடுக்கறதுக்கு எதுக்கு தெரியுமா சொல்லிருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாட்சி கிடைச்சா நாங்க ஆட்டையா இருப்போம். அப்புறம் என்னன்னு சொல்ல முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. இருந்தாலும் புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கோ. நீங்க அதுக்காக நீ போய் அருங்கன்னு சொல்ல, சந்தர்ப்பம் கட்ட விடாதீங்கன்னு சொல்றேன். அவள எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். எங்க மார்க்கத்தை எவனும் பேசுறதுக்கு உரிமை இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அவங்க எங்க அப்பனா இருந்தாலும் சரி, எங்க அம்மாவா இருந்தாலும் என்ன பத்தி பேசிட்டோம், முஸ்லீம்களை பேசி ஏற்று சேர்த்துக்கிறோம். இஸ்லாத்தை பேசினா அது எவனாக இருந்தாலும் செருப்பாக தான் நடைபெறும். மார்க்கத்தில் இந்த இந்திய பீனல் கோட் சட்டம் 100 சட்டத்தை வச்சு சொல்றேன். நான் ஆஜனா வந்து ஒரு சட்டத்தை பூச்சாங்கிறாரு அழுகிறாமா ஆடு நடைகிறாரு. எங்க மார்க்கத்தை எங்களுக்கு பாதுகாத்துக்கு தெரியுங்களா? நீ ஒண்ணு ஜீவனாம்சம் கொடுங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எழுதிட்டீங்கன்னா உங்க அப்பன் ஜட்ஜை நாங்க பார்க்கிறோம். நீ இன்னைக்கு ஜட்ஜா இருக்கு, என்னைக்கோ போயிருக்க. மார்க்கம் என்பது அப்படி அல்ல. நீ ஊருக்குருவி என்ன பிறந்தாலும் வயற பிறந்தாலும் நீ பிறந்தாக முடியுமாடா? என்னங்க பண்றது? நம்ம தமிழ அந்த மாதிரி தலைவணங்கி வணங்கியே அந்த பயெல்லாம் உள்ள விட்டு இங்கு பார்ப்பவர்கள் ஆரியர்கள் அடல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. சுய கௌரவமாக வாழ்ந்து வந்த தமிழர்களை எண்ணி பாருங்கள் முஸ்லிம்களே. தமிழனின் அழிவுக்கு காரணம் ஆரியனுக்கு பணிந்தார். இன்னைக்கு வரைக்கும் சிவன் இந்த ஆரிய பய சவுண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆப்பிரிக்காவில் இருக்கிற அடிமைகளுக்கான குரல் கொடுக்கின்ற மத்திய சர்க்கார்
அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்கடா இந்த தமிழ அவனும் இந்து தானடா எங்க ராமகோபாலா பேசுறது இவன் பேசுறது இங்க ரெண்டு தோட்டா துப்பாக்கிட்டு போறது எங்க முஸ்லீம் ஒருவருடைய உடம்புல கைவிட்டா உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய உடம்புல ரத்தம் வளர்ச்சாங்க. உனக்கு அந்த உணவு வேணா நீவே சிவன் பேச அதை விட்டு எங்களையாண்டா கொடுத்துருக்க. ஒன்றை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் விடுதலை புலிகளோடு தொடர்புள்ளவன் தான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வெளியே சொல்லக்கூடாது ஒன்றை நான் சொல்லுகிறேன். நான் ஈழத்தமிழர்களுக்காக எத்தனையோ சேவைகளை செய்தவன். அது இங்குள்ள உள்துறையினாலே என்னை பலமுறை கண்டித்திருப்பது உங்களுக்கு எனக்கு புரியாது, உங்களுக்கு புரியாது. ஆனாலும் பாதுகாப்பு என்று பள்ளிவாசல்களில்தான் அவர்களுக்கு அடைக்கலஸ்தலம் அடைக்கலம் ஓடிப்போய் அபயம் கொடுக்கிறோம். யார் கொடுத்தா? தமிழனுக்கு முஸ்லிம்களுடைய பள்ளிகள். ராமகோபால கோயில் அல்லடா, ராவண வம்சம். ராவண யார் என்றால் 16 ஆண்டுகள் சிவபெருமானை வழிபட்டு வாழ்ந்தவன், சுத்த தமிழன். அவன் பெயர் நிலவழங்கி பாண்டியன். அவனுடைய தேசம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சுத்த தமிழன். இந்த ஆரியப்பை அவன் பேர் அடைச்சலை பண்ணி அவன் ஒரு பொம்பளை சிக்கிட்டு போய் வச்சு 12 வருஷம் பத்திரமா கொடுத்தான். அவன் என்னடா தப்பு பண்ணி கொடுத்தான் அவளை? 10 நிமிஷம் 100 போலீஸ் போல ஒரு பொம்பளை கம்பெனி கொடுத்து வர முடியல. 12 வருஷம் ஒரு அரசன் அந்த படத்தில் வைத்து அசோகவனத்தில் வைத்து பாதுகாப்பாக அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்றால் போர் முறையில் ஆணிலை கவர்தல் என்ற முறையில் கவர்ந்து சென்றவன் தான். அவனுடைய தேசம் எப்படி இருந்தது என்பதை இது தடை செய்யப்பட்ட புத்தகம். பின்னாடி பார்த்துனாலும் கிடைக்காதா? போயிடுப்போம். ஏடுகை இல்லார் இல்லை, புத்தகமே இல்லார் இல்லை. ஏடுகை இல்லார் இல்லை, இயலிகை கல்லார் இல்லை, பாடுகை இல்லார் இல்லை, பள்ளியோ செல்லார் இல்லை. இப்படி பண்டோரோடு ஆண்டு கொண்டிருந்தவன் தான் அந்த நிலவழங்கி பாண்டியன் என்ற ராவணன். இந்த ஆரிய மாதிரி நம்ம ராஜீவ் காந்தியோட முன்னோர்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போவோம். மறைச்சு சொல்றது முனாஃபிக். நம்ம சுத்த தமிழையா ராவண ராமபுரத்துங்க. இந்த கம்பம் போன்ற கயவர்களை வச்சு நம்மால விட்டு நம்மளை கொண்டுதான் தமிழை அழிஞ்சான். ஏதோ நாங்க இஸ்லாத்தை தழுவணும். நாங்க இன்னும் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லீம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், அதில் வெறி விழித்தவர்கள். எங்களை இந்த தேசத்தை விட்டு எவனு பாகிஸ்தானுக்கு போட்டு ராமராவன் சொன்னாங்க. பாஸ்போர்ட் தலைவரா போற எனக்கு சந்தோஷம் இல்ல. நீ எந்த தேசத்துக்காரண்டா? உனக்கு பட்டா இருக்காது துணிக்கு? பட்டா இருக்கா? உனக்கு பரம்பரையா பட்டா இருக்காங்க? நாங்க அப்படி இல்லை. என்னோடு என் மண்ணோடு பிறந்த எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். பழனிக்கு பக்கத்துல எங்களுக்கு 18 தலைமுறையா கண்டு 1000 குடி, காணாம 1000 குடி. பழனி மலைக்கு பக்கத்து பட்டாலே எங்க பட்டா தெரியுமா உங்களுக்கு? நாங்க மத சேர்த்து தன்மையோட இல்ல. அந்த பட்டா எங்க பூமிக்கு சொந்தமா இருக்கு. நாங்க விட்டு கொடுக்கலையா? இதை என்னமோ புதுசா இப்பதான் இங்க இருக்கிற இந்துக்களை காப்பாற்றுற மாதிரி இங்க உள்ள நல்ல ஒரு சூழ்நிலையை கெடுக்கிறான். நாங்க யார் எங்க போய் சண்டை போட்டோம் பாருங்க. கடந்த 30 ஆண்டு கால சுதந்திர வரலாறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவிலே தோன்றிய கோயில்கள் எத்தனை, சர்ச்சுகள் எத்தனை, பள்ளிவாசல் எவ்வளவு இருக்காங்க. நாங்க இன்னும் பழைய பள்ளிவாசலையே பெயிண்ட் அடிக்க முடியாம பக்கம் போர்டு போய் ரெனோவேஷன் பண்ணி கொடுன்னு 5000 அப்ளிகேஷன் போயிருக்கோம். இல்லைன்னா எங்க ஜமாத்துல 7-8 பேர் முடிச்சுட்டு உட்காந்து அடிச்சுட்டு கிடக்கும். 10 அடிக்கு ஒரு கோயில், 15 அடிக்கு ஒரு சர்ச்சு. ஆனா நாங்க இன்னும் பழைய பள்ளிவாசல் தாங்க. என்னங்க மனசு வாழ்த்துட்டோம். இந்த மேட்டுப்பாளையத்தில் பூரா என்னப்பா தொழில் பண்றீங்கன்னு கேட்டேன். கிழக்கு மண்டியில் இருக்கிறோம் அது தொழிலதிபராக இருக்கிறோம். அன்னைக்கும் சட்டையிலாம் கேட்டேன், இன்னைக்கும் சட்டையிலாம் கேட்டேன். இன்னும் இந்த நாட்டை போய் நாங்க பிடிச்சிட போறோம். பிடிச்சாதான் என்ன தப்புன்னு யோசிக்கிறோம். எந்த தமிழர் வீட்டுல நம்ம போய் இந்துக்கள் வீட்டுல நம்ம சண்டை போட்டாங்க? எங்கேயாவது சண்டை போட்டுருக்கோமா? என்னமோ சண்டை போட்டுட்ட மாதிரியும் இவரு சமாதானப்படுத்த வர்ற மாதிரி இவரே ஒரு காலத்தை போட்டு இவரே வர்ற நம்ம ராமகோபாலையே திருட்டு இவன் பண்ண வேலை தெரியுமா உங்களுக்கு? இதாங்க இவன் நம்பிக்கையாக ஸ்டேட்மெண்ட் அந்த கேட்டு போறேன். இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? இவனுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். இந்த ராமகோபால் யாரும் நீங்க கேட்டீங்கன்னு போட்டு எவனையா ஏசுனாத்தான உங்களுக்கு தெரியும். நான் பேசுறேன் வீட்டு பேருக்கு தெரியும். கம்மன் விட்டுருக்கலாம். சும்மா எல்லாம் தலைவர் எழுதி கொடுத்தா சரி எனக்கு சூடாயிட்டு விட்டுலாம். இவனை ஒருத்தர் வெட்டன மாதிரி கேட்க போட்டாங்க.
ஏன்னா இந்த நாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. யாருன்னா டிஐஜி சிஐடி மோகன்தாஸ், அவன் தான் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆரம்பிச்சிருக்கான்ல, அவர் தான் அந்த உள்துறையில் ஒருத்தர் முதலமைச்சராக பங்கேற்கும் போது ரகசிய பாதுகாப்பு பிரமாணம் எடுத்தாங்க. அதுபடி புலனாய்வுத்துறை பப்ளிக் சீக்ரெட் கான்பிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும். நாட்டில் நடக்கிறதுல குறிப்பெடுக்க வருவான். அவன் வந்து கூட்டம் எப்படி இருந்துச்சு, சுப்ரீம் சர்வீசன் பேசும்போது எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, பப்ளிக் ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க, அவர் எப்படி பேசினாரு, கலந்துட்டவங்க எப்படி, இதெல்லாம் நோட்ஸ் எழுதுவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளதான் அவன் சொல்ற குறிப்பு படிதான் ஒரு சர்க்கார் நடக்கும். இந்த 2 மந்திரியை நீக்கலாம், மக்கள் மத்திய கொந்தளிப்பு வருமா வராங்க. இப்படி அட்வைஸ் பண்றவங்க யாருன்னா ஒரு பிராமணன், நம்ம ஊருக்கு சீஃப் செக்ரட்டரி யாருன்னா ஒரு பிராமணன், ஒரு ஹோம் செக்ரட்டரி யாருன்னா ஒரு பிராமணன். அதனால நம்ம ராமகோபால் ஐயர் வரும்போது அத்தனை டிஎஸ்சி வந்து உட்காந்து நான் கேம்ப் கொடுத்து அவரை போலீஸ் பண்றாவில அது ஓடிட்டு போயிருக்காரு வண்டி. அவர் பேசுற பேச்சு 501 செக்ஷனுக்கு சூட் ஆகல. நான் பேசுறது மட்டும் குளிக்கிறாங்க. வேறா வேண்டா அவங்க அம்மா மட்டும் வாயிலே அடிச்சுட்டா. ராமகோபாலனை விட அதிக வரி கொடுத்தவன், ராமகோபாலனை விட அதிக கொடை கொடுத்தவன் தான். இந்த நாட்டை ஆளுகின்ற முதல்வரையோட அதிக கொடை கொடுத்தவன் தான். இந்த நாட்டு முதலமைச்சரை சட்டமன்றத்தில் ஒத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வெள்ள நிவாரண நிதியாக 78ஆம் ஆண்டு அதிக தொகை இதுவரை எனக்கு மேல் எவன் கொடுக்கவில்லை. பிச்சைக்காரப்ப அவன் சொன்னா இந்த சீனை கிரியேட் பண்றான் பாருங்க. அங்கிருந்து தகவல் வந்து காதல் பாச்சான்னு ஒருத்தர் வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ராமகோபால பேப்பர் வருது. இங்க இருக்கிற பிராமண ஏடுகள் வெளியே வருது. இவங்க யாரு தெரியுமா? காந்திய சுட்ட கும்பல் அவனுங்க. ஆதாரம் வச்சிருக்கேன், எஸ்கேவரோட ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன், கோல்வாக்கரோட ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். நீ மேல உங்களை தந்து தந்துக்கு பரப்பு விடுறத தவிர அது வழியே இல்லை. உங்ககிட்ட அதை பேசிட்டு இருக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும் எதாவது வைத்து வைக்கணும், எதாவது ரிவர்ட் அடிக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்டாம்ப் இருக்குது பாருங்க, ஆட்டோதாலே ஒட்டிக்கணும். சிலதெல்லாம் பேஸ் போட்டா ஒட்டிக்கும், கம்மு போடணும். சிலதெல்லாம் மெதுவா வைத்து வச்சா ஒட்டிக்கும். சிலதெல்லாம் ரிவிட்டே அடிக்கணும். இதெல்லாம் பட்டைய காட்டில ஒதுக்க தட்டினா போதும். பட்டைன்னு சொன்னா உடனே கேட்டு இருக்கிறாரு. பட்டையா பிளாட் பாருங்க. கோவை மத்திய சிறையில் இருந்து காரைக்காலில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வருகிறது. யாரு காதல் பாட்சா இருக்கிற கடிதம் போட்டோ ஸ்டேட்டு. இதுல ஒரிஜினல் கொண்ட வண்டியில மணி குடிக்கு போயிட்டாலும் போட்டு பிரதிஷ்ட முடியாது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 14/10/1984 கோவை 18 மத்திய சிறை. அன்பும் பிரியமும் உள்ள எனது அன்பு இஸ்லாமிய சகோதரர் பழனி பாபா அவர்களுக்கு கோவை மத்திய சிறையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் காவலில் இருக்கும் S.A. பாட்சா எழுதிக் கொண்டது. அஸ்ஸலாமு அலைக்கும். தாங்கள் எழுதிய கடிதம் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். விவரம் அறிந்தேன். நான் ஏன் காயப்படுத்தினா நான் அந்த சிறைவாசிகள் நல சங்க தலைவர். ஏன்னா முதல் என்னத்தான் தேச பாதுகாப்பு வச்சாங்க. என் மீது போடப்பட்டுள்ள வழக்கு சம்பந்தமான நகல் கேட்டிருந்தீர்கள். அந்த சார்ஜ் ஷீட் டிடென்ஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கொடுப்பாங்க தேச பாதுகாப்பு. அதை வாங்கி நம்ம அவரை வெளியே எடுக்கலாம். என்னன்னு தெரியணும்ல, ஏன்னா என்னையும் கொண்டு உள்ள வச்சிருக்கலாம். அந்த சட்டத்தை உடச்சுட்டு முதல்ல வெளியே வந்ததே நான் தான். இந்த ராமபாபா எனக்கு பேசிட்டு தெரியுதாங்க. இதே நான் உடச்ச சட்டத்தினோட பாதுகாப்புல எந்த டிஎஸ்பி நினைச்சாலும் கொண்டு போய் யாரானா உள்ள வச்சுட்டு இருந்தான். நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி உடச்சுக்கலாம் நான் பிரச்சனை. இது வந்து இந்த நாட்டில் அடிமைப்பட்டு இன்செக்யூர்ட் ஃபீலிங்கோடு எப்பொழுதும் ஒரு டிஎஸ்பி பயிர்களெல்லாம் பயணிட்டு நடந்தா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில இன்செக்யூர்ட் ஃபீலிங் வந்துடும். அதனால இந்த சட்டம் கூடாதுன்னு உடச்சிட்டதுனால ராமகோபால மேல சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தப்பா திருச்செந்தூர் கோயில திருட்டு போச்சா அதுக்காக போய் கத்துறது, பள்ளி அதிகம் அடிச்சாங்களே அதுக்கு போய் கத்துறது, ஸ்ரீரங்கம் கோயில திருட்டு போச்சா அதுக்கு மீட்டிங் போடுறான். ஒண்ணுமே பண்ணாது இஸ்லாம் ஏன்டா கட்டிட்டு போற என்னடா பண்ணோம். இன்னும் பொம்பளை பிள்ளைங்க நாங்க கையை பிடிச்சி இழுக்காம இருக்கிறோமே அதுக்கு எங்களுக்கு கொடுக்குற பரிசா. நீ சும்மா இருக்கிற புள்ளியை தூண்டிவிட உலமாட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள். இது சூடு போட வேண்டிய நேரம் சூடுக்குள்ளா இருக்கும். கொஞ்சம் கட்டுப்பட்டா மறந்து வருங்க. நோய் பிடிச்ச நேரத்தில் பெஸ்டிசைட் அடித்தான். இது அகப்பல்ல எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மார்க்கத்தின் மீது உள்ள வெறியால் பேசுகிறேன். நான் மடியும் போது மூமினாக மடிய வேண்டும் என்று பேசுகிறேன். எனக்கு தெரியும் இந்த வார்த்தையை சொன்னா பெயிலபிளா நான் பெயிலபிளா வெளியே வரலாமா வெளியே வர முடியாதா 15 நாளா 1 மாசமா நீ சூட்டியா குடிச்சு நான் பேச செய்வேன். என் மார்க்கத்தை தொட்டா அதை மக்கள் ஒரு நாள் சூட்டுதான் இல்லை. நான் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் வெளியே எனக்கு மருத்துவ அயாத்தாட படி கவலை கிடையாது. எனக்காக காத்துட்டு கொண்டாட்டி முடியாது. இதே நாடியில நான் மௌத்தா போக தயார். கபன் துணி வரலாம் நான் எங்கேயும் வரலாம். உங்களுக்கு பிறந்துட்டு அடுத்தது மருத்துவம் தான் நான் நிறைய இடம். இந்த மண்ணை அது எத்தனை பேர் நஜீஸ் பண்ண இடமோ
ராமகோபால் மாதிரியாக. நான் ஆள வரவில்லை, வாழ வரவில்லை, மாறவே பிறந்துள்ளோம். எங்களுக்கு மறுமை ஒன்றுதான் நிச்சயம். அந்த மார்க்கத்தில் நான் வெறி பிடித்தவர், இறைவனுக்காக பயப்படுகிறேனே தவிர இங்கு உள்ள இந்திய பீனல் கோட் சட்டங்கள் என் செருப்பு குற்றமானது. ஐபிசி 100 ஐபிசி பார்த்துக்கிறேன். என்னடா 2 வக்கீல 2 பேஜ் போலன்னைக்கு காலையில் வச்சு கோர்ட்டுக்கு போய் குடிச்சு போச்சு. இதெல்லாம் எனக்கே ஒரு சேர்ல கட்டி தூக்கிட்டு போறேன். நானு சில கோர்ட்டுக்குள்ள போறதில்லை. கொஞ்சம் மரியாதை கொடுத்தான்னா ஜட்ஜி, நானும் மரியாதை கொடுப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஓரளவுக்கு வெளியே பேசினா ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுப்பேன், அப்புறம் பேசினா ஹோமியோபதி சர்டிபிகேட் கொடுப்பேன், அப்புறம் பேசினா ஒரு குழந்தைய அனுப்பிச்சு விடுவேன். அவர்கிட்ட லேகிய வாங்கி வயசு வரைக்கும் நல்லா போச்சு, எப்படி வாங்கி சர்டிபிகேட் வாங்கிட்டு நீ இந்த டாக்டர் தான் எடுக்கணும்னு என்ன போஸ்ட் பண்ண முடியாது. தட் இஸ் மை கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அப்புறம் எதிர்மாட்டம் இருக்கு. ஏன்னா அந்த கோமயத்தை குடிச்சு எனக்கு நல்லா போச்சு. என்ன நம்ம சட்டத்தில் அல்லா பொய் பேசாதேங்கிறான், பொய் சாட்சி சொல்லாதேங்கிறான். மார்க்கு ஒரு பக்கம், உலமாக்கல் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், சட்டம் ஒரு பக்கம், வக்கீல் ஒரு பக்கம், நீதி ஒரு பக்கம், ஏற்கனவே வாங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு பக்கம். இத்தனைக்கு நடுவில் நம்ம என்னங்க இந்த வயசுல ஏண்டா போறோம், மொதா போட்டா பெற்றா தெரிஞ்சு அதுக்கு சுருக்க வழி அந்த பயிலையும் போட்டு தடுத்து நம்மளும் போட்டா என்னங்க ஒரு 4 பேர் போட்டு ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பு சொல்கிறேனே தவிர அதை செயல்படுத்த போயிருங்க என்று சொல்லவில்லை. செயல்படுத்துறேன்னு சொன்னாலும் எனக்கு செல்லும். அது செல்ல அவனை பின்னாடியே தொடர்ந்து பார்த்து பார்த்து புளிச்சு போயிட்டேன். எதுவுமே தான் திருப்பி எழுத நான் சொன்னதுதான் திருப்பி சொல்ல போறேன். மாற்றி சொன்னா வக்கீல் கொடுத்து இந்த ராமகோபாலம் வருகிறோம். என் மீது போடப்பட்டுள்ள வழக்கு சம்பந்தமாக நகல் கேட்டிருந்தீர்கள். அதை நான் வக்கீலிடம் கொடுத்திருந்தேன். எனது உறவினர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்காக ஹேபியஸ் கார்பஸ் போடப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் இந்த மாத இறுதிக்குள் தெரியும். 1983 பாரதிய ஜனதா தலைவர்களை கோவையில் தாக்கியதாக என் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கு கோவை செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் முடிவும் இந்த மாத இறுதிக்குள் தெரியும். கோவையில் வீட்டில் இருந்த எண்ணெய் விசாரணைக்கு என்று அழைத்து சென்று கார் மூலமாக மதுரை ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனை வெட்டியதாக பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது. இந்த 2 பொய்யான கொலை முயற்சி வழக்குகளும் விசாரணையில் இருக்கும் பொழுதே என் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் கைது செய்துள்ளார்கள். நான் இதற்கு முன் எந்த வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டது கிடையாது. அபராதம் பற்றியதும் இல்லை. இந்த மாதம் 4ஆம் தேதி சென்னையில் உள்ள சதாசிவம் கமிஷனுக்கு இந்த தேச பாதுகாப்பு சட்டத்தை விசாரிக்க ஒரு போட்டுக்கான் அழைத்து செல்லப்பட்டேன் சுடர் என்கின்ற இல்லத்திற்கு. அங்கும் இந்த விவரங்களை கூறியுள்ளேன். என் மீது பொய் வழக்கு போட காரணம் சமீப காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியும் அவதூறாக பேசி வருகின்றார்கள். அதை கண்டித்து நடந்த கூட்டங்களில் நாம் கலந்து கொண்டதற்காகவும் துண்டு பிரசங்கங்களை அடித்து விநியோகம் செய்ததாலும் ஆத்திரமடைந்த RSS காரர்களும் போலீசாரும் சேர்ந்து வேண்டுமென்றே என் மீது இப்படிப்பட்ட பொய் வழக்குகளை எல்லாம் போட்டுள்ளார்கள். சிறுபான்மை இனத்தவராகிய நமக்கு இந்த அரசாங்கமும் எதிர்பாகவே உள்ளது. இன்னும் இப்படிப்பட்ட துன்பங்கள் எத்தனை வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் குற்றச்சாட்டுக்கான காரணங்களை கொடுத்தா நான் கோர்ட்ல வழக்காடி வெளியே அனுப்புறேன். ஏன்னா நீ இஸ்லாத்தை எதிர்த்து பேசணும்னு அடிச்சிருக்கீன்னு சொல்றான். உன்னை நான் வெளியே எடுக்க வேண்டியது கடமை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இஸ்லாத்தை எதிர்த்து பேசணும் எவனா இருந்தாலும் அவனை போய் நம்ம இஸ்லாமான அடிச்சிட்டான்னா அவனை வெயில் எடுக்க வேண்டியது என் கடமை. புரிஞ்சுக்கியா? அவன் சொன்னா மல்லாப்பு, அது சொன்னா பொல்லாப்பு. உனக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியல. இஸ்லாமிய மார்க்கத்தை எவன் எதிர்த்து பேசினாலும் அவனை அடித்துவிட்டு எவன் சிறைக்கு சென்றாலும் அவனை பெயில் எடுக்க வேண்டியது என்னுடைய காலத்தின் கட்டாயமானதல்ல, நிச்சயமான கடமை. உடனே வக்கீல் பெயில் எடுத்துவேன். என் சகோதரன் நாளைக்கு அல்லாஹ் கேட்பாங்க, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீயா கேட்க போற? உனக்கா நான் பதில் சொல்ல போறேன்? No. I am only eligible to answer before God, not judge any human being in this world. என் மார்க்க சகோதரன், என் மார்க்கத்தை பேசின ஒருத்தனை அடிச்சான்னா, என் மார்க்க சம்பந்தமா பேசின ஒருத்தனை அடிச்சுட்டானா அவனை வெயில் எடுக்கணும். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை. எந்த வகையில கொண்டு வரேங்கிறது வேற பிரச்சனை. என்ன நான் வெளியே எடுக்கிறேன்டான்னு சொல்றேன். அதுக்காக கேட்கிறேன். அவன் அதை பத்தி ஒரு வரி கூட மென்ஷன் பண்ணாம இன்னும்
எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அல்லாஹ் போதுமானவன். நான் இங்கு 5 நேரமும் தொழுது உலக முஸ்லிம்களுக்கு வேண்டி துவா செய்கிறேன். கோவை மத்திய சிறையில் காவலில் உள்ள 2 நபர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையால் இஸ்லாத்தை தழுவி உள்ளார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நல்லபடியாக உள்ளேன். பதில் கடிதம் எழுதுவோம். முடிந்தால் நேராக சந்திக்கவும். அல்லாஹ் நாம அனைவருக்கும் இம்மையும் அருமையும் வெற்றியாக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போட்டு எஸ்ஏ வாச்சா தேச பாதுகாப்பு சட்டம் NSA நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் நம்பர் 333 மத்திய சிறை கோவை 18 என்று எழுதியிருக்கிறார். இவன் வெட்டினாங்க. கடைசியில் கேஸ் போச்சுங்க. இவன் என்ன வெட்டிருந்தான்? இவன் வெட்டி அவன் உத்தரவு ஒண்ணு இந்த காதல் பார்த்தாவன் நான் கையை கால ஒடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு இஸ்லாமான போய் வெட்டி அவன் உத்தரவு மாதிரி பேச விடுதான். உனக்கு வெட்ட தெரியாதுன்னு அர்த்தம். வெட்டுறதுக்குள்ளே போன நான் போய் வெட்டியா வெட்டிட்டு வந்துச்சேடாப்பா இது நான் அடிச்சல் பண்ணாரா? இதெல்லாம் என்னுடைய reaction. Don't think that criminal intimidation. I am exciting myself, never inciting the audience. Inciting is offense against state. சட்டப்படி குற்றம். But exciting is no way offense. குப்பில கொண்டு போடுவோம். நான் ஆடிப்பேட்டு இருக்கா ஜெயிலுக்கு போக நிம்மதியா இருக்கும். அல்லாண்டு பள்ளியாச்சல காத்தால இருந்துச்சுன்னா பயாங்க 5 நேரமும் தோல்விடுவான். 5 நேரமும் பயான்க்கா உலகத்துல எங்க பார்த்து செய்ய முடியும்? ஜெயிலுக்கு போயிட்டாக்கா 5 நேரமும் பயான். நான் தான் சிறைவாசிகள் நடத்த தலைவர். காலையில பாத்தீங்கன்னா என்னை சுத்தி ஒரே கைதிகளா இருப்பான். எனக்கு அது வேணும் இது வேணும். ஏண்டா அவனை வச்சிருக்க? ஏண்டா 10 வருஷம் இன்னும் அவனுக்கு பெயர் கொடுக்கல? எந்த ஒரு கலெக்டர் எழுதுறா அவனுக்கு காயிடும் தந்தி கொடுறான். உள்ளே கேள்விங்கிறான். சூப்பரண்ட் வருவாரு. இன்னங்க போவா நான் தான் ஜெயிலுக்கு சூப்பரண்ட். நீங்க பிஸியா இருக்கிறீங்கம்மா. இவன் ஜெயிலுக்கு சூப்பரண்ட். நான் தான் அவனோட பிஸியா இருக்கேன். பஜர் தோல்தவன பயானு எவ்வளவு தோல்தவன பயானு வெளியே விட்டாலும் வேலை கொடுப்பான். உள்ள போயிட்டு இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதனால பயான்ல குடிச்சிருவோம். 5 நேரம் பயான்ட்டான். எனக்கு என்ன மாதிரி உள்ள போயிட்டு வந்து சின்னாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இவன் நினைச்சுக்கல. நீ உள்ள விட்டு போனா நான் பயந்துக்கிறேன். பைத்தியக்காரா எனக்கு 1000 தண்டனை கொடுத்தா கூட அனுபவிக்க போறான். உலகமே எங்களுக்கு சிறைச்சாலை என்று என்னுடைய பெருமானா பொருளாளர் அவர்கள் சொல்லிய போது அங்க போனா மட்டும் 2 ரக்கா குறைஞ்சல் போல கூட்டிட்டு போறேன். அங்க போனாலும் இதே குறைவத்தை வளர்ப்பேன். அங்க போனாலும் இதே தொழிற்சை வளர்ப்பேன். அங்க போனாலும் 6 வருஷம் தான் இங்க போறேன். இங்க வந்தாலும் அதான் அங்கேயும் சும்மா இருக்கா 2000 பேர் வச்சுக்கிட்டு பொதுக்கூட்டம்லாம் போடுவேன். ஏண்டா கொலை செஞ்சேன்னு கேட்டேன். இது எப்படி செஞ்சுதான் உண்மை பேசுற இடம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது சிறைச்சாலை தான். என்னடா வந்து கேட்பேன் பிட்பாய்ட் அடிச்சுங்க. இங்க வீட்டுக்கள் சத்தியமா இல்லைங்க. இங்கேயும் சொல்ல சொல்லி வச்சு சொன்னாங்க. பொய் இங்க உள்ள சுத்தமான சுகாதாரமான காற்று. தண்ணி உள்ள வருதுனால ஃபாரன்சிக் லேப்ல டெஸ்ட் பண்ணும். ஆஸ்பத்திரி ஒரு டெஸ்ட் எடுப்பான். மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு டெஸ்ட் எடுப்பான். டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டெஸ்ட் எடுப்பான். உள்ளே உள்ள துறை அதிகாரிகள் ஒரு டெஸ்ட் எடுப்பான். இவ்வளவு டெஸ்ட் எடுத்து உங்க மெடிக்கல் பாலிசி பாய் கூட ஒரு ஏதோ ஒரு கேஸ்ல உள்ள இருக்காரு. 4-5 நேரம் சொல்லிச்சு வாங்க சொல்லிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன். அவங்க குடும்பத்தை கூட பார்க்க சொன்னா எனக்கு அட்ரஸ் தெரியலக்கா வந்துட்டாரா அவர் எங்க இருந்தாலும் செலவாயிட்டு சொல்லுங்கட்டா. அவர் என்ன நல்லா கவனிச்சுட்டா கேளுங்க. அவரை கேளுங்க. நாங்கெல்லாம் சும்மா சொல்லிட்டு என்ன ஜாலியா இருப்பாங்க. இவன் என்னமோ ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போகுது. இந்த நாட்டுல என்னதான் பெரிய கட்டு அரபு நாட்டில வாழ்ற கைய கால வெட்ட இப்ப போனா 4 வெளியே வந்துடுறா. 4 நாள் வெளியே வரான். அதுக்கு மேல என்ன நீங்க என்ன பயந்துட்டு இருக்கீங்க? இங்க நல்லா தெரிஞ்சு ராம போவாங்க. ஏன்னா நீதிபதியா இருக்கிறவங்க பார்ப்பான். தீர்ப்பவர்களும் பார்ப்பான். இந்த RSS காரர்கள் யார் தெரியுமா? சரி இருங்க. இந்திய பின்னல் கோட் சட்டத்துக்கும் இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள வேறுபாடு சொல்லுங்க. அதுக்கு முன்ன ராவணன் கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இங்க இருக்க தமிழர்கள் குறைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. இந்து இவன் சொல்றானே அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க திருமதி சிற்பலத்தில் ஜெயதீசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யாரா கண்டுபிடிச்சா யார் அதனுடைய சாதகர்? தமிழர்கள். முளகு தூரல வச்சுக்கீங்க. அந்த ஆரிய கலப்பனங்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பரப்பினார்கள். இவன் தான் எவன் வந்தாலும் வளைஞ்சு கொடுத்தானா இன்னைக்கு இவனே அகதியா எங்க நாட்டில் இருக்கான். நாங்க அப்படி இல்லை. உலகத்துல ஒரு நாடு பிரத்தியானால் ஆளப்படாத நாடு என்றால் அது அரபு நாடு தான். அதுக்கு உண்டான காரணம் என்ன? அவன் வெளியில அது மாதிரி நீயும் கலாச்சாரத்துல முஸ்லிம்களை பார்த்து தமிழா நீயும் இன உணர்வு கொள். ஓமார்கள் பாதுகாக்கப்படும். பாத்தீங்களா? இளைஞர் முதல் வயதான நடைமுறைந்தவன் முதல் நாடி வளர்ந்தவன் முதல் நாளை தோன்றியவன் முதல் நாளை மதிய போகின்றவன் வரை அருந்திய மலர் முதல் எல்லா பேரும் கூட்டிட்டான். பார்த்தீங்களா? ஏன் அந்த இன உணர்வு அது தமிழா உனக்கு இருந்திருக்குமே. ஆனால் இன்று நீ இடைவெளிக்கு ஆளாகி இருக்க மாட்டாய். எங்களை பார்த்து நீ திருந்திக் கொள். எங்களுடைய ஆதரவும் அன்பும் என்றும் உங்களுக்கு உண்டு.
எங்கள் மார்க்க சகோதரர்களுக்கு இருக்கின்ற வெறி உங்களுடைய தமிழ் இனத்தின் மீது, தமிழ் மொழி மீது எங்களுக்கு உண்டு, தமிழ் இனத்தின் மீது உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த கலாச்சாரத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்கள், இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள், ஆளவே மாட்டீர்கள். You will be ruled, but you won't rule. You must rule your own country என்பதற்காக சொல்லுகிறேனே தவிர புண்படுத்த அல்ல. தமிழனுக்காக தோல் கொடுத்தவர்கள், தமிழ் மொழிக்காக எத்தனையோ முறை சிறை சென்றவர்கள், திருச்செந்தூர் கோயிலிலே திருட்டு என்றவுடன் திருட்டு திருட்டுதான் என்று சிறை சென்றவர்களில் நானும் ஒருவன். அப்ப இந்த ராமகோபாலா என்னடா பண்ணுங்க, துப்ப புள்ளு குடிச்சிட்டு பசங்க துப்பாக்கியெல்லாம் பிடிப்பீங்களா நீங்க? வன்னி அடிகள் அடிபட்ட போது சிறை சென்றவர்கள் நாங்கள். நாங்க மொழிக்காகல, எங்க மண்ணு இந்த மண்ணு தான்டா மதக்கீழக்கு இந்த மண்ணும். எங்களுக்கு இருக்கிற முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற தமிழ் உணர்வு உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே தோன்றிய மொழிகள் 100க்கும் மேற்பட்ட மொழிகள். ஆனால் தமிழ் ஒன்றுதான் அந்நிய நாட்டில் ஆளுமொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா இந்த 3 நாட்களில் ஆளும் அந்தஸ்தை பெற்ற ஒரே இந்திய மொழி தமிழ் மொழி. அந்நியன் மதித்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் முஸ்லீம் என்று நாங்கள் கூறிக்கொள்வதில் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லீம்கள், தேசத்தால் இந்தியர்கள். எங்கள் தமிழுக்கு துரோகம்னாலும் நாங்கள் கொதித்தெழுவோம், எங்கள் மதத்துக்கு துரோகம்னாலும் நாங்கள் துடிச்செழுவோம், எங்கள் தேசத்துக்குனால நாங்கள் துடிச்செழுவோம், எங்கள் இனத்துக்குன்னா நாங்கள் கொதிச்சே எழுவோம். அது எங்களுடைய பண்பாடு. அவர்தான் சொல்ல முடியும். மற்றவர்கள் ஜாட மாதிரி என்னால உனக்கு கொண்டாட்டி தான் கட்ட வைக்க முடியும், உலகத்தை சொல்ல முடியாது. சுற்றி சூழ்நிலைகள் அப்படி. எனக்கு காலை விழுந்தால் மத்திய சிறை, கோவை மத்திய சிறையோ திருச்சி மத்திய சிறையோ நான் எங்கே விழிக்கப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாத ஒன்று. எங்கே இருந்தாலும் துணியாவில் இருக்க போறேன், இல்லைன்னா இல்லாம இருக்க போறேன். ரெண்டு எனக்கு ஒண்ணுதாங்க. எனக்கு ஒரு சும குறையணும், உங்களுக்கு கொஞ்சமாவது இன உணர்வு வரணும். இந்த முஸ்லீம்களை பார்த்து ஒவ்வொரு தமிழா நீயும் இன உணர்வுகள் அப்படி புரிஞ்சா புரிஞ்சாடி போ. தர்மர் ஒரு நாள் போயிட்டு இருந்தா ரோட்ல, இவன் இதை காட்டி கொடுக்க கூடாது. அப்போ ஒரு ஆமைய பசியோட ஒரு 4 பேர் சுத்திக்கிட்டு, இந்த ஆளுக்கு என்னன்னா அவன் பசியை தீர்த்து வைக்கணும். இவன் கையில ஒண்ணும் இல்லை, தர்மர் கையில ஒண்ணும் இல்லை. வனவாசத்துல இருக்கானே, அவன் வய எவன் ஆளை விட்டு எல்லாத்தையும் வனவாசிதான். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க தமிழ் பூரா வனவாசமா இருக்கீங்க. உங்களோட நாங்க வர்றோம். அதுல ஏன்னா நம்ம மண்ணால் ஒன்றுபட்டு விட்டோமே, மொழியால் ஒன்றுபட்டு விட்டோமே. இப்பவே நம்ம வனவாசமா இருக்கான். எந்த தமிழ் நீங்க தொழிலதிபர் கிடையாது, எல்லா வேற நாட்டுக்காரனா. சரி, அது வேற இது சரியா கூட்டம். அதை வேணா பொதுக்கூட்டத்துல பேச வேண்டியது இங்கே என்ன பேசுறீங்க உடமா சொல்லுவாரு. ஒன்னு அவனும் சொல்லுதான் எத்தனை பாக்குறது சரி சப்ஜெக்ட் ஒரே பக்கம் போட்டோம். தர்மர் இப்படி வனவாசம் போட்டு இருக்கும்போது கடலுக்கிட்ட 4 செம்படம் பசியில மீன் கிடைக்காம ஒரு ஆமைய குத்திக்கிட்டு இருந்தானா. இந்த ஆளு பார்த்தா ஆமைய குத்தணும்னா மல்லாக்க போட்டு தான் குத்தணும். அதை வந்துட்டா இப்படி பருக்க போட்டு குத்தக்கூடாது, இப்படி அதை இப்படி கரட்டி போட்டு தான் குத்தணும். இவன் நேருக்கு நேரம் ஓட்டல் அடிச்சுட்டு இருக்கான். அது சாவாது. தர்மர் போய் இவருக்கு வித்தது இந்த ஆளு கரட்டி போட்டு குத்துன்னு சொன்னா நாம என்ன துரோகம் பண்ணிச்சு, அதனோட சீக்கிரத்தை சொன்னா. அதனால இவன் தர்ம திரும்ப அறிஞ்சுவான். பசியோட ஒருத்தனை பார்த்து அதுக்கு பலனளிக்கிற வகையை சொல்லாம போனாலும் மாட்டிக்குவான். தர்ம சங்கடம் இதுக்கு பேர் தான். அந்த தர்மம் பட்ட இவன் பார்த்தாங்க, ரெண்டுலையும் தப்பிக்கணும். அவன் தர்மம் பாருங்க, வேலை பாருங்க. நாம தர்மனை நம்பியா ஏற்றுக்கல. ஒரு இதிகாசத்தின் காவிய தலைவன், அவ்வளவுதான். ஏன்னா 5 பேர் ஒரு மனைவி வைத்திருந்ததெல்லாம் ஹைலி இம்பார்ட்டன்ட். ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளைக்கு 4 பொண்டாட்டி இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு பொம்பளைக்கு 4 புருஷன் உள்ள பிறந்த யாரு விஷயம் வைக்கிறது? அது இம்பார்ட்டன்ட். இயற்கை சில விதிமுறைகளை வைத்திருக்கோம். நாம உரிமை கொடுக்கலாம், வேண்டாம் இல்ல. அந்த உரிமை வந்து நாம 4 கொண்டாடி கட்டணும், அவங்களுக்கு கட்ட விட்டா 4 புருஷன் கட்ட விட்டா பின்னாடி ஒரு தலைமுறை பாதிக்கும். அதுக்காக இல்ல கட்டுறதுக்கு நம்ம உரிமை கொடுக்க மாட்டேங்கிறோமா? அது பிராக்டிகலி இம்பாசிபிள், அன்பாரபிள் டு சி. அதனால வேண்டாங்கிறோம். ஒரு ஒழுக்க வர மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் தான் போயிடும். மிருகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தவே இஸ்லாமிய மார்க்கம் சில நெறிமுறைகளை வைத்திருக்கிறது. நம்ம மறுபடியும் மிருகங்கிற வழிக்கு கொண்டு போகத்தான் சில பார்ப்பனர்களுக்கு நம்மளுக்கு தாங்க சண்டை நடக்குன்னு சொல்லுது, வேற யாருக்கு இல்லை. இவ தனக்கு ஆள் இல்லைங்கிறதுனால தமிழனையும் சேர்த்து இந்துக்களேங்கிறாங்க. இவனை எப்படா நீ ஏற்றுக்கிட்ட? நீ இந்துக்களா? சங்கராச்சாரிய சேர்த்து இறங்கிட்டு எங்காலும் ஒரு தமிழன் ஒருத்தன் நீ சேர்த்து ஏற்றுக்கிறது குருநாதரா, ஜெகத் குருவா?
இது எந்த ஜகத்துக்கு குரு? கடலை கடந்தாலே இவன் கர்மம் தீராது, கடன் கடத்தக்கூடாது சாஸ்திர சட்டப்படி. இவன் ஜகத்துக்கே குருவான். அவனை போய் இவன் சூத்திரங்க தொட முடியாது. பந்தாவா வந்துட்டு பந்தாவா போனான், அவன் காலில் போய் ஒரு உயர் நீதிபதி உழுகிறான். அவன்கிட்ட போய் நான் அவனை திட்டி போட்டு தீர்ப்பு கட்டினால இந்த உலகம் எப்படி இருக்கான்? ஜெயிலே குருவா போராடு, நீயும் மனுஷன் தானே. அல்லாண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்து துணியாவை என்ன அனுபவிச்சு வந்தீங்கன்னா சிறைகளும் இதோ சித்திர வதைகளும் தான் நாங்கள் அனுபவித்து வந்தது என்று சொல்லும் போது அவன் மனம் குளிர்ந்து மறுமையில் ஏதாவது கிடைச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். அங்க கூட அல்லாஹ் பார்த்து நரகத்தை கொடுத்தானா நான் நரகத்தை ஏற்றுக்கொள்ள தயார். காரணம் இறைவனால் அருளப்பட்டது. அதுவும் ஒன்று. அல்லாஹ் வார்த்தை இல்ல உனக்கு நரகம் தான், நீ உணவா கலையெல்லாம் வச்சு போட்டு கண்ணாப்படான்னு திட்டிச்சேன்னா அப்படின்னா அல்லாவே நான் நரகத்தை ஏற்றுக்கொள்ள தயார். காரணம் உன்னால் அனுபவிக்கப்படுகிறது. உன் மீது உள்ள முகபத்தா நீ முகபத், அந்த அன்பு என்னுடைய இபாதத் சகாதத்தை விட பெருசானது என்னென்றால் முகபத். அந்த முகபத்தின் காரணமாக நீ எனக்கு நரகத்தையே கொடுத்தாலும் நான் அந்த தலைவனைக்கு ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு பெயர் தான் ஈமான். நீ சொர்க்கத்தை தான் கொடுங்க, கட்டாயப்படுத்தல. நீ நரகத்தை கூட கொடு, நான் ஏற்றுக்கிறேன். காரணம் நீ அல்லாஹ்வா இருப்பதா. உனக்கு நாங்க என்னதான் பண்ண முடியும்? நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? நீ கொடுத்த மார்க்கத்துல நீ துப்ப பிள்ளைலாம் கொண்டு எச்சத்து போனா அவனை கிழிக்காம மட்டும் கிழிச்சு போட்டு உங்களை சுத்தம் நீ பத்திரமா கொடுத்த நாங்க எங்களுக்கு ரூபு இருக்க வரைக்கும், எங்க உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும், எங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் அது மேல கடனை எவனை ஏற்படுத்த முடியாது. லேசா பூசி இருக்கும், அது தொலைக்கும் போது 2 வேலை என்ன பண்ண முடியும்? தட்டும்போது தட்டித்தான் போவான். அதுக்காக எங்களுக்கு நீ நரகம் கொடுத்தால் நரகத்தை ஏற்றுக்கொள்ள தயார். எங்கள் மார்க்கத்தில் இருந்து நாங்கள் மாறுபட தயாராக இல்லை. அல்லாஹ்வுக்கே இந்த சேலஞ்ச் விடும்போது ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ஐஜிபிக்கும் டிஜிபிக்கு நாங்கள் பயப்படப்படுறது இல்லையா? வாழ்ந்தால் ஒரு நிமிடம் கூட அந்த வல்லல் நபியின் பாதையில் தான் வாழ்வோம். மடிந்தால் கூட அந்த மாமன்னர் அடியின் வழியில் தான் மடிவோம். அதுதான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விதிமுறைகள், நெறிமுறைகள். நாங்கள் அப்படி இருப்பதால் தான் இன்று ஹிஜாஸ் பாலைவனத்தில் டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லா தேசத்திலும் புகுந்தார்கள். ஏன் அரபு நாட்டுக்குள் புக முடியவில்லை? காரணம் வெறியர்களாக இருந்தார். தமிழகத்தில் வெறி பிடிச்சவர்களாக இருந்திருந்தா இன்னைக்கு சிலோன்ல அவதிப்பட்டிருக்க மாட்டான். வியட்நாம் அவர் வெறி பிடித்தவனாக இருந்திருந்தானே ஆனால் இன்று அந்த அமெரிக்காக்காரன் போந்திருக்க மாட்டான். ஆப்பிரிக்காக்காரர் வெறிபிடித்தவனாக இருந்திருந்தானே ஆனால் இன்று அங்கு இங்கிலாந்து ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கார். எங்களை பார்த்து நீங்களும் உங்களை வெறிபிடித்தவர்களாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உருப்படுவீர்கள். இல்லை என்றால் எவனோ ஒருத்தர் எழுதி வச்ச பொய் புரட்டுகளை, பித்தநாட்டங்களை உங்கள் தலையிலே திணிக்க பார்க்கிறார்கள். உஷாராக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு என் மார்க்க சகோதரர்களோடு உரையாடுகிறேன். ராவணனோட ஆட்சியில எப்படி இருந்ததுங்கிறத ராவண ராஜ்யம் என்ற தடை செய்யப்பட்ட புத்தகத்தில் ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை, பாடுகை இல்லார் இல்லை, பள்ளியோ செல்லார் இல்லை, ஆடுகை இல்லார் இல்லை, அதன் பயன் கொள்ளார் இல்லை, நாடுகை இல்லார் இல்லை, நற்றமிழ் வளர்ச்சி அம்மா. தமிழன் திருகட் பார்வை, தமிழனது இருகண் பார்வை, தமிழன உருவ போர்வை, தமிழன உயிரின் காப்பு, தமிழன உலகே மாப்பு, தமிழன உடைமை பெட்டி, தமிழன உயர்வு பட்டி, தமிழன உரிமை என்ன தனித்தனி வளர்ப்பது மாவோ. நாடெல்லாம் புலவர் கூட்டம், எப்படி? நாடெல்லாம் புலவர் கூட்டம், நகரெல்லாம் பள்ளி ஈட்டம், வீடெல்லாம் தமிழ்த்தாய் கோட்டம், விழாவெல்லாம் தமிழ் கொண்டாட்டம், பாடெல்லாம் தமிழின் தேட்டம், பனையெல்லாம் தமிழ் கூட்டாட்டம், நம் மாடெல்லாம் தமிழ் சொல்லாட்டம், வண்டமிழ் அடக்குமாறோ. அப்படி வாழ்ந்த ராவணே இந்த பெயர் ராம சதி செஞ்சான். நாங்க ஏன் ராமனை நபியா ஏற்றுக்கலன்னா, நபினா ரசூல்லா எப்படி இருந்தாங்களோ அதை அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்றான்னா அழகிய முன்மாதிரியாக படைத்திருக்கிறேன். ரசூல்லாவை பார்த்தீங்கன்னா அதுதான் நபிக்கு அடையாளம். அதை வச்சுதான் மற்றவங்களை நம்ம நபியா ஏற்றுக்கணும். கண்ட கல்வியெல்லாம் நபி நாங்க சொல்ல தயாரா இல்ல. ஒரு நபி எப்படி இருக்கணும்னா அது முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எப்படின்னா ராவணன் அவன் அடிக்கிறது என்ன பண்ண, வாலி அடிக்கலாம அவன் தம்பியோட மோத விட்டு புறத்தால் நின்று அடிச்சான். அந்த குர்ஆன் என்ன சொல்லுது? முனாஃபிகீன்களின் தன்மை என்று சொல்லுகிறது.
ராமகோபாலன் பேரை சொல்லாம நான் பத்து படாம நான் பேசிட்டு போனா அது முனாபிக்கினோட தன்மை. நேருக்குமே நான் வீட்டிலே போய் சொல்லிட்டு இருந்தேன். நீ பேச தப்புறா பல்லுகளை விட்டு ஜாகிரதையான்னு சொல்லிட்டு அவன் இல்லா பேசினா தப்பு. அவனை குறிப்பிடத்திற்கு 2 பேர் வந்திருக்கலாம் நான் பேசுறேன். இல்ல ஏன்னா நான் உங்களோடு மட்டும் உறவாடி கொண்டிருக்கவில்லை, ஒரு சட்டத்துறையோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். ஆத்திரத்தோட பாக்குறவனுக்கு நிரபராதியா நான் இருந்தாலும் குற்றவாளியா தான் செய்வேன். இந்த நாட்டினோட தலையெழுத்து அப்படிங்க. நல்ல கருத்தரத்தையா பழக்கி வச்சிருக்கான். சீதா விட்டா சாவம், கண்ணகி விட்டா சாவம், திரௌபதி விட்டா சாவம், பூரா சாவமா விட்டு 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 நம்மளை வாழ விடா பண்ணி போட்டோம். அவன் ராவணன் சின்ன பையன்ல எப்படி இருந்தானா, தமிழகது ஆசான் சொல்ல ததும்பிய மலலை வாயால் தமிழ் மொழி என்னும் பின்னும் தமிழ் மொழி என் தாய், தமிழ் மொழி எமது சொந்த தாய்மொழி என்னும் பின்னும் தமிழகம் என்ன எங்கள் தாயகம் என்னும் மாது. அமிழ்துணி எண்ணில் அன்னை அவங்க அம்மா வந்து வாடா அமிழ்து உண்ணும் ஆமா. உலகத்திலேயே அமுதுங்கிறது அம்மா கையில் தாங்க திங்க முடியும். 2 தாங்க உண்மை, மரணமும் அம்மாவும் தாங்க உண்மை. வேற உலகத்துல எதுவுமே உண்மை இல்லை. அப்பங்கிறவன் அம்மா சொல்ல ஒரு நம்பிக்கை. ஆனா அம்மாங்கிறது ஒரு நிரந்தரமான உண்மை. உலகத்துல 2 உண்மை இருக்கு. என்ன? அம்மாவும் மகளும். நிச்சயமா மௌத்தா போகிறோம். அம்மாங்கிறது இந்த பொம்பளைக்கு தான் பிறந்தவங்கிறது நிச்சயம். ஆனா இந்த ஆம்பளைக்கு தான் பிறந்தவங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால மதர் இஸ் எ ஃபேக்ட், ஃபாதர் இஸ் எ ஃபெய்த். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அத்தா காலுக்கடியில சொர்க்கத்தை வைக்காம அம்மா காலுக்கடியில சொர்க்கத்தை வச்சார். இதுக்கு மேல பொம்பளைக்கு என்னங்க பிரியாட்சி கொடுத்துட முடியும்? இவன் சொல்றான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களே இருந்தாங்க. இவன் மார்க்கத்தில் போயிட்டா அல்லா பேரும் இவனுக்கு நான் புரிஞ்சே இல்ல, வயிற்று வளர கருவுக்கு மாத்திரம் அப்பட்டு போயிருவான். அவனும் அவளே அறிவு கட்ட முண்டா இஸ்லாத்துக்கு வாடா. இஸ்லாம் வாழ மற்றும் வாழ்வது பிரச்சனை இல்லை. இஸ்லாம் தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்றுதான் இனி எங்களுடைய குறிக்கோள். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பிரதமர் அவர்களாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது துச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த கல்வி இருந்தாலும் தெளிவாக தெரிஞ்சுக்க. இஸ்லாம் இந்தியாவில் வாழ்வது மட்டும் பிரச்சனை இல்லை, இஸ்லாம் ஆளவும் வேண்டும். இஸ்லாம் தான் ஆள வேண்டும். அப்பதான் நாடு உருப்படும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அது உங்களுடைய பார்வைக்கு வைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் ஆளுகின்ற நாட்டில் திருட்டு கிடையாது, கொலை குற்றம் கிடையாது, கற்பழிப்பு கிடையாது, நடந்தாலும் உடனே விடுறது கிடையாது. ரொம்ப ரேரா நடக்குது. மனுஷன் தானே, மிஸ்டேக் இஸ் ஹியூமன் ரைட், பட் நாட் சோ மச். இஸ்லாம் இங்கு வாழ்வது மட்டும் பிரச்சனை அல்ல, இஸ்லாம் தான் ஆள வேண்டும். காரணம், ஆரியர்களுடைய சட்டத்தில் பாகுபாடுகள் உள்ளன. வேதிய, சத்திரிய, சூத்திர, வைசியன் வேறுபாடுகள். சூத்திர ஒரு தப்பு பண்ணானா அவனை வெட்டியை சொல்றான். அதே ஐயம் பண்ணானா அவர் கொஞ்சம் தலை தண்ணி ஊற்றிட்டா போதும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்கிறது? ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருச்சி குற்றத்துக்காக கையை வெட்டிய சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொம்பளை வந்து அழுகிறார். ரசூலுல்லாஹ்வோட மனைவி போய் ரசூலுல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து விடுங்கள் என்று. என் மகள் ஈரக்கொலை பாத்திமாவுக்கு கூட மார்க்க விதிகளில் இருந்து விதிவிலக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். என் ஈரக்கொலையான பாத்திமா நாயகத்துக்கு கூட மார்க்க சட்டத்திலிருந்து விதிவிலக்கு கிடையாது என்றார். பாத்திமா நாயகம் யாரு? நாளைக்கு கௌசர் என்ற நதியின் அதிபதி. நாளை முதலில் சொர்க்கத்தில் அதமான பெண்களோடு நுழையப் போகின்ற ஒரு மாடு. அந்த அம்மா ரசூலோட புள்ள, கதீஜா நாயகத்தோட மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகள், ஹஜ்ரத் அலி விலாயத்தின் விளைநிலமாம் ஹஜ்ரத் அலியின் மனைவி, ஷஹாதத்தின் விளைநிலமாம் இமாம் ஹுசைன் ஹுசைனின் தாய். இவ்வளவு அம்சமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மகளுக்கு இருக்கின்ற அந்த பாத்திமா நாயகம் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் உடனே அடுத்து வஃபாத்தாகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள். அந்த பாத்திமா நாயகத்துக்கு கூட சட்டத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் விதிவிலக்கு இல்லை. எவன் சென்றாலும் தப்புதான் சொல்வது இஸ்லாமிய மார்க்கம் என்றுதான். இந்திய பின்னல் கோட்சாட்டுகள் அப்படி இல்லை. 2 கொண்டாட்டியாரான்னு கேட்டா இல்ல, இது கொண்டாட்டியில என் பிள்ளையோட அம்மா தடுத்து பாரு. இது யாருன்னு கேட்டா இது உன் கொண்டாட்டியான்னு கேட்டா இல்ல, என் பிள்ளையோட அம்மா தான் தடுத்துருப்பாரு. பாத்தீங்களா? சரிகாவுக்கு ஒரு தீர்ப்பு, சரிகாவுக்கு ஒரு தீர்ப்பு, சாபாவுக்கு ஒரு தீர்ப்பு. இப்படி பாகுபாடுள்ள தீர்ப்புள்ள இந்த இந்திய நாடு தேவையில்லை, இந்தியா தேவை. அதில் இஸ்லாமும் தேவை என்று சொல்லுகிறோம். புரியுதா உங்களுக்கு? இந்தியாவும் தேவை, இதில் இஸ்லாமும் தேவை. ராமகோபாலிருந்து வயிறு இருந்து அதுக்கு எனக்கு கவலை இல்லை, தயார் பண்ணி அடிச்சுக்கோ. இனிமேல் இஸ்லாத்தை எப்படி ஆட்சி மேலமாக்குறதுங்கிறதா என்னோட சிந்தனைய. என்னடா உனக்கு போற நீ? இஸ்லாம் ஆழ்வதற்குண்டான வழிமுறைகளை
நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பல நாட்டுக்கு நான் அதுக்கு தான் போறேன். எப்படி இஸ்லாமிய சட்டம் இந்தியாவில் பூசினா கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் இருக்க மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? பெரிய பாருங்க, அரபு நாட்டில் பெரிய வெல்லுவாங்க, அதாவது வெல் ஓனர்னா கிணத்துக்கு அது ஆயில் வேலை, பெட்ரோல் அது பெரிய பணக்காரனா இருக்கான். இவன் பின்னாடி போவான், அவன் டிரைவர் முன்னாடி போவான். அவன் போய் பல்லாசல் போய் சொல்லும்போது இவனு பொறுத்தால் போய் அவன் டிரைவர் சொல்லும்போது டிரைவர் முன்னாடி சொல்லிட்டு இருப்பான். இவன் பின்னாடி போகும்போது இவன் தலை அவன் கால் கடிகள், வேலைக்கார கால் கடிகள். சமத்துவம் சகோதரத்துவம் எங்கிட்ட தாங்க ஒரே பிளேட்ல சாப்பிடுவான் தான். கோடீஸ்வரன் அவன் டிரைவர் இவனும் ஒரே கார்ல போவான். டிரைவர் முன்னாடி போயிடுவான், பின்னாடி இவன் வருவான். வந்தவன் அவன் டிரைவர் கால் கடியில இவன் தலை செஞ்சால இருக்கும், முதலாளி தலை டிரைவர் கால் கடியில இருக்கும். அவன் மௌத்தா போனா நாங்க தூக்கி தோல்ல போட்டுக்குவோம், நாங்க மௌத்தா போனா அவங்க தூக்கி தோல்ல போட்டுக்குவோம். இவன் அப்படி இல்ல, மௌத்தா போயிட்டான் போய் கல்யாணத்துல சொல்றது போல கோயிலுக்கு சொன்னீங்க, பள்ளியாசல் எடுத்து கூட்டிட்டான், அந்த கோயில் எடுத்து கூட்டிட்டான், புண்ணியாசனம் பண்ணணும். உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இல்ல, உங்களை அவமதித்த மாதிரி இல்ல, உங்களை தூண்டி வரவில்லை, சொல்லிவிட சொல்லுகிறேன், உங்கள் அறிவுக்கு அறிவுட்டுகிறேன். உங்க பஞ்சாயத்துல அப்படி இல்ல. எங்க அஜர்க்கு டேய் நீங்க எல்லாம் கீழ் ஜாதின்னு சொன்னா அவரை குர்பான் போட்டு குர்மா போட்டு குடிச்சுருவோம், தெரியுமா? உங்களை அப்படி இல்ல, இப்படி ஒரு நில்லு, நீ உனக்கெல்லாம் இப்படி சூத்திரவாளைய சமுதாயம் இப்படி கொடுப்பான், இவருக்கு இப்படி கொடுப்பான், ஐயக்கு வந்தா இப்படி கொடுப்பான். ஒரே குங்குமத்தை 3 வரல 3 விதமா 3 மந்திரம் சொல்லி கொடுப்பான். எங்களுக்கு அப்படிலாம் சொன்னார்னா அஜர்த்த குர்பான் கொடுத்துருவோம். நாங்க எல்லாம் கிரமா முன்னாடி இவர் போனாலும் அவர்தான் ஒரு வைஸ் சேர்மன் இருக்கா, இவர் முன்னாடி விட்டுற மாட்டாங்க, பின்னாடி வந்தா பின்னாடி தான். சமத்துவம் சகோதரத்துவம் இஸ்லாத்துல தான் இருக்கு. அதனால் இந்திய தமிழர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாருங்கள், வரவேற்கிறோம். கொஞ்சம் செலவாகும், அதை பத்தி கவலை இல்லை. ஒருத்தர் இஸ்லாம் ஆகிறதுனா கொஞ்சம் செலவாகும், உண்மைதான். 500 ரூபாய் செலவாகும். ஒருத்தர் இஸ்லாம் ஆக இஸ்லாத்துக்காக வந்தாங்க, வர்றதுக்காக 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டோம், அது இஸ்லாத்துக்கு அனுமதி கிடையாது. நீயா வந்துட்டீங்கன்னா 5000 ரூபாய் செலவு பண்ணுவோம். அதுல ஒரு இஸ்லாமியனுக்கு ஆபத்து என்றால் அவனை பாதுகாக்க 5000 செலவு பண்ணுவோம், 5 லட்சம் செலவு பண்ணுவோம், 50 கோடி செலவு பண்ணுவோம். எங்க ஆதியாலே அர்ப்பணிப்போம். வர்றதுக்காக அந்த காக்க காலத்தில் நாங்கள் கூப்பிடுறதா எங்களுக்கு கிடையாது, அது பாவம். எங்க அத்தாவே என்னை தொழுகை கம்பல் பண்ண சொல்லக்கூடாது, என் சொந்த தந்தையை என்ன கட்டாயப்படுத்த முடியாது, அதுதாங்க இஸ்லாம். ஆனா இந்த பிரதேச பசங்க அதை தப்பா பரவி போட்டாங்க, எங்க பேர்ல கழிய போட்டாங்க. அதனால விளக்க கூட்டம் போடுறோம். இந்த கூட்டம் எதுக்குன்னா நம்ம கிணத்துல தூர் வாங்குறோம், தெளிவுபடுத்துறோம். வருஷம் இனிமேல் இந்த ஷரியத் பாதுகாப்பு நாள் அப்படி நடத்துங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் உயிர் தியாகம் பண்ண தயாரா இருங்க. அல்லாஹ்வுக்கு நீ என்ன கொடுத்துட்டு போற? இருந்து இட்டு போய் சாவதை விட ஈமானோடு இறப்பது உனக்கு பெருமைக்குரிய செயல். மறுமையை நம்புவது ஈமானின் ஒரு பகுதி. உன் உடலிலே ஊற வேண்டும் என்பதற்காக இந்த வரிகளை சொல்லுகிறேன். வேகமாக இருக்கலாம், விவேகமான ஒன்று. நான் இளமையானவன் தான், என் கருத்துக்கள் இளமையானதல்ல, உண்மையானது, நீதியானது, குர்ஆனுக்கு உட்பட்டது, சட்டத்துக்கு மாறுபட்டதல்ல. ஒவ்வொருவரும் மரணத்தை நோக்கியே நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இரவு படைக்கும் போது நாங்கள் பார்த்தாலும் இறைவா உனக்கு குரல் கொடுத்து விட்டு வந்தேனே, அந்த வாய்ப்பை நல்கினாயே, நன்றி என்று சொல்லுகிறேன். எரும மாதிரி உள்ள ஊட்டிக்கு உழைச்சு நீ கொடுக்காத, ரிசர்க்கு கூட அல்லா அழுக்கிறா.